வணக்கம். உங்களுக்காகவே பிரத்யோகமா நாங்க ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம டைப் 1 டயபெட்டிஸ் பத்தின ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஆனா இது நீங்க வழக்கமா கேட்கிற மெடிக்கல் நியூஸ் மாதிரி இருக்காது. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கோணம். ஆமா, நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட கணைய மீட்பு மற்றும் சர்க்கரை நோய் மேலாண்மை முறைகள் மையம் அப்படிங்கிற அந்த ரீசர்ச் நோட்ஸை அடிப்படையா வச்சு தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். பொதுவா டைப் 1 டயபெட்டிஸ்னா நம்ம உடம்போட இம்யூன் சிஸ்டமே கணையத்துல இருக்கிற செல்களை அழிச்சிடுச்சு, இனிமே ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தான் ஒரு கருத்து இருக்கு. ஆனா இந்த சோர்ஸ் மெட்டீரியல் அந்த கதையையே தலைகளா மாத்துது. இது ஒரு அழிவு நோய் இல்ல. இது கணையத்தோட சோர்வு, அடைப்பு மற்றும் ஓய்வின்மை காரணமா வர்ற ஒரு நிலைமைன்னு சொல்லுது. என்னது, கணையத்துக்கு ஃபட்டீக் வருமா, அடைப்பு ஏற்படுமா? கேட்கவே வித்தியாசமா இருக்கு. சரி வாங்க, இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு ஒன்னொன்னா பிரிச்சு பார்ப்போம். ஓகே, இந்த சோர்ஸோட மைய கருத்திலிருந்தே ஆரம்பிப்போம். இது நோயை கியூர் பண்றத பத்தி பேசல, ஆனா கணையத்தோட ஃபங்க்ஷனை ரீஸ்டோர் பண்றத, அதாவது அதோட செயல்பாட்டை மீட்டெடுக்கிறத பத்தி பேசுது. இதுவே ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட் இல்லையா? இதுக்கு 4 முக்கியமான விஷயம் தேவைன்னு சொல்லுது. 1, உடம்புல கழிவுகளை குறைக்கிறது. 2, கணையத்துக்கு ஓய்வு கொடுக்கறது. சரியான எரிபொருள். ஆமா, சரியான எரிபொருளை கொடுக்கறது. அப்புறம் உடம்பே தன்னை சரி பண்ணிக்கிற திறனை தூண்டுறது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த அப்ரோச் நோயோட அறிகுறிகளை மட்டும் ட்ரீட் பண்ணாம அதோட மூல காரணத்தை தேடி போகுது. அதாவது கணையத்துல இருக்கிற இன்சுலின் சுரக்கிற பீட்டா செல்கள் செத்து போகல, ஆனா அவை சரியா வேலை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மோசமான சூழல்ல சிக்கி இருக்குன்னு இது வாதாடுது. ஓ, அப்போ செல்கள் சாகல, அதுங்க வேலை செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருக்கு, அப்படிதானே? கரெக்டா சொன்னீங்க. ஒரு செடிக்கு தண்ணி, உரம் சரியா இல்லைன்னா அது வாடி போகும் இல்லையா? அது மாதிரிதான். அந்த சூழலை மாத்துனா அந்த செல்களை திரும்பவும் வேலை செய்ய வைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையே இது கொடுக்குது. இது நோயை மேனேஜ் பண்றதுல இருந்து நம்ம உடம்பையே சரி பண்ற பக்கம் நம்ம கவனத்தை திருப்புது. இதுல முதல் படியே கணையத்துக்கு ஓய்வு கொடுக்கறது தான். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா, பிராக்டிக்கலா இருக்கு. சாப்பாட்டுக்கு நடுவுல குறைஞ்சது 4ல இருந்து 5 மணி நேரம் கேப் இடணும். உண்மையா பசிச்சா மட்டும் சாப்பிடணும். அடிக்கடி நுறுக்கு தீனி சாப்பிட்றத நிறுத்தணும்னு சொல்லுது. இதுல ஒரு வரி என்ன ரொம்ப யோசிக்க வச்சது, கணையம் ஓய்வில்லாமல் இருந்தால் எந்த மருந்தும் வேலை செய்யாது. இது எவ்வளவு ஆழமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆமா, இத கொஞ்சம் பெரிய படமா வச்சு பார்த்தா அதோட அர்த்தம் புரியும். நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது, குறிப்பா மாவுச்சத்து நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடும்போது கணையம் இன்சுலினை சுரக்கிறதுக்கு நிர்பந்திக்கப்படுது. இது ஒரு ஃபேக்டரி மெஷினை ஒரு நிமிஷம் கூட ஆஃப் பண்ணாம 24/7 ஓட வைக்கிற மாதிரி. கடைசியில என்ன ஆகும்? அந்த மெஷின் பழுதாகி நின்னுடும். கணையத்துக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். நாம கொடுக்கற அந்த 4-5 மணி நேர ஓய்வு தான் அந்த மெஷினை சர்வீஸ் பண்றதுக்கு கிடைக்கிற நேரம் மாதிரி. அந்த நேரத்துல தான் கணையம் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கவும் அது மேல இருக்கிற அழுத்தத்தை குறைச்சிக்கவும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா ஒரு நிமிஷம், இன்னைக்கு இருக்கிற நம்ம லைஃப் ஸ்டைல்ல 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயமா மாறிடுச்சு, குறிப்பா குழந்தைங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 4-5 மணி நேர இடைவெளிங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமா? நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுதான் இதுல இருக்கிற பெரிய சவால். ஆனா அந்த சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நாம பசிக்கும் போது சாப்பிடுறது இல்ல, நேரத்துக்கு சாப்பிடுறோம். அந்த பழக்கத்தை மாத்தணும். அந்த குறிப்புகள்ல ஒரு நல்ல அனாலஜி இருந்துச்சு. உள்ளே எரிபொருள் தீர்ந்த பிறகே மேலே எரிபொருள். ஆமா ஆமா. நம்ம கார்ல பாதி டேங்க் பெட்ரோல் இருக்கும்போது உடனே போய் மறுபடியும் நிரப்ப மாட்டோம் இல்லையா? டேங்க் கிட்டத்தட்ட காலியான பிறகுதான் நிரப்புவோம். உடம்புக்கும் அதே லாஜிக் தான். செல்கள் தனக்கு கிடைச்ச சக்தியை முழுசா பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அடுத்த எரிபொருளை கேட்கும். அந்த உணர்வு தான் உண்மையான பசி. அந்த சிக்னலை மதிக்க கத்துக்கணும். ஆமா, அந்த சிக்னலை மதிக்க கத்துக்கிறது தான் இதுல முதல் படி. சரி, கணையத்துக்கு ஓய்வு கொடுக்கறது முதல் படி. ஆனா அது வேலை செய்யற நேரத்துல நாம கொடுக்கற எரிபொருள், அதாவது உணவு, அதுவும் சரியா இருக்கணுமே. இதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மள கொண்டு போகுது, உணவு முறை. கரெக்ட். இந்த சோர்ஸ் பரிந்துரைக்கிற உணவு முறை பார்க்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கு. பால் சார்ந்த பொருட்கள், சிக்கலான புரோட்டீன் கலவைகள், எல்லாத்த விட முக்கியமா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் இதையெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லுது. அதுக்கு பதிலா ஒரு வேளை உணவு இஸ் ஈக்குவல் டு ஒரு வகை உணவு அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண சொல்லுது. உதாரணத்துக்கு காலையில பழங்கள் மட்டும், மதியம் காய்கறிகளோட சேர்த்து கொஞ்சம் சாதம், இப்படி. ஹோல்ட் ஆன், ஒரு வேளைக்கு ஒரு வகையா? இது கேட்கவே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவா இருக்கு.
ஒரே வகை உணவை சாப்பிடும்போது உடம்புக்கு தேவையான மத்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பில்லையா? இது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிக்கு வழிவகுக்காதா? அந்த சோர்ஸ் இத பத்தி ஏதாவது சொல்லுதா? நல்ல கேள்வி. அந்த சோர்ஸ் நேரடியா ஊட்டச்சத்து குறைபாடு பத்தி விவாதிக்கல, ஆனா அதோட தர்க்கம் வேறொரு கோணத்துல இருக்கு. பலவிதமான உணவுகளை ஒரே நேரத்துல நாம கலக்கும்போது நம்மளோட செரிமான மண்டலம் குழம்பிடுதுன்னு அது சொல்லுது. யோசிச்சு பாருங்க, பழங்கள் ஜீரணமாக ஒரு சமயம் எடுக்கும், தானியங்கள் ஜீரணமாக வேறொரு சமயம் எடுக்கும். அதுக்கு வேற என்சைம்கள் தேவைப்படும். எல்லாத்தையும் ஒன்னா உள்ள போடும்போது செரிமானம் ரொம்ப சிக்கலாகி சரியா ஜீரணமாகாத உணவுத் துகள்கள் உடம்புல கழிவுகளா தங்கிடுது. இது ஒரு நகரத்தோட குப்பை அள்ளுற சிஸ்டம் ஃபெயில் ஆனா எப்படி இருக்குமோ அது மாதிரி குப்பை அள்ளப்படாம தெருக்கள்ல தேங்க ஆரம்பிச்சு முக்கியமான கட்டிடங்களோட நுழைவாயிலேயே அடைச்சிடும். அது மாதிரி தான் இந்த கழிவுகள் நம்ம உடம்புல அடைப்புகளை உருவாக்குது. அப்ப நீங்க சொல்ல வர்றது குடல் ஆரோக்கியத்துக்கும் கணையத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குனதான். நிச்சயமா. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. அந்த சோர்ஸ்ல ஒரு முக்கியமான வரி இருக்கு. 90% தவறு குடலில் தான் தொடங்குகிறது. குடல் சுத்தமா இல்லன்னா அங்கிருந்து நச்சுக்கள் ரத்தத்துல கலக்குது. அந்த அசுத்தமான ரத்தம் உடம்பு முழுக்க சுத்தி வரும்போது கணையம் மாதிரி ரொம்ப மென்மையான உறுப்புகள்ல போய் அடைப்புகளை, அதாவது கன்ஜெஷனை ஏற்படுத்துது. இந்த அடைப்புகள் தான் பீட்டா செல்களை சரியா வேலை செய்ய விடாம தடுக்குது. அதனால கணையத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி குடலை சுத்தமா வச்சுக்கிறது தான் முதல் படிங்கிறது இதோட வாதம். இப்பதான் இந்த உரையாடல் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. ஏன்னா நம்ம அடுத்ததா பேச போற விஷயம் இன்சுலின் மற்றும் நம்மளோட நோய் எதிர்ப்பு அமைப்பு, இம்யூன் சிஸ்டம் பத்தின ஒரு முற்றிலும் புதிய பார்வை. நம்ம வழக்கமா கேட்கிற விஷயங்களுக்கு இது அப்படியே உல்டாவா இருக்கே. இன்சுலினை எதிரியா பார்க்காதீங்க, அது ஒரு அவசர கால உதவி மட்டும்தான்னு சொல்லுது. அதை விட ஆச்சரியம், நம்ம இம்யூன் சிஸ்டம் கணையத்தை தாக்கல, அங்க இருக்கிற கழிவுகளை சுத்தம் செய்ய முயற்சி பண்ணுதுன்னு சொல்லுது. இதுதான் இந்த அணுகுமுறையோட மையப்புள்ளி. இது ஒரு பெரிய பாரடைம் ஷிஃப்ட் பாருங்க. பொதுவா மெடிக்கல் சயின்ஸ்ல டைப் 1 டயபெட்டிஸ் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்றோம். ஆமா. அதாவது நம்ம உடம்போட காவலாளியான இம்யூன் சிஸ்டமே தப்பா நம்ம கணைய செல்களை எதிரியா நினைச்சு தாக்குதுன்னு சொல்றோம். ஆனா இந்த சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இம்யூன் சிஸ்டம் ஒரு எதிரி இல்ல, அது நம்ம உடம்போட துப்புரவு படை. துப்புரவு படையா? ஆமா. கணையத்துல கழிவுகளோ நச்சுக்களும் அளவுக்கு அதிகமா தேங்கும்போது இந்த துப்புரவு படை அங்க போய் அந்த இடத்த சுத்தம் செய்யுது. அந்த சுத்தம் செய்யற தீவிரமான வேலை தான் நமக்கு அழற்சி, அதாவது இன்ஃப்ளமேஷனா தெரியுது. ஒரு நிமிஷம், இதுல எனக்கு ஒரு சந்தேகம். பிரச்சலத்து மருத்துவத்துல டி செல்ஸ் மாதிரி ஸ்பெசிஃபிக்கான செல்கள் கணையத்துல இருக்கிற பீட்டா செல்களை குறி வச்சு தாக்குறதுக்கு வலுவான ஆதாரங்கள் இருக்கு. இந்த துப்புரவு படை தியரி அந்த குறி வச்சு தாக்குற விஷயத்தை எப்படி விளக்குது? இல்ல அந்த ஆதாரத்தையே இது ஏத்துக்கலையா? ரொம்ப ஆழமான கேள்வி. இந்த சோர்ஸ் அந்த ஆதாரங்களை நிராகரிக்கல, ஆனா அதுக்கு வேற ஒரு விளக்கத்தை கொடுக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, இம்யூன் சிஸ்டம் ஆரோக்கியமான செல்களை தாக்கல. ஓகே. ஏற்கனவே அந்த நச்சுச்சூழல்னால பாதிக்கப்பட்டு சரியா செயல்படாம ஒரு மாதிரி நோய்வாய்ப்பட்ட செல்களை மட்டும்தான் அது குறி வைக்குது. ஒரு தோட்டத்துல நோய் பிடிச்ச இலைகளை மட்டும் வெட்டி எறிவாங்க இல்லையா, அது மாதிரி. புரியுது. அந்த செல்கள் அங்கே இருந்தா மத்த இடங்களுக்கும் பாதிப்பு பரவும். அதனால இம்யூன் சிஸ்டமோட இந்த செயல்பாடு ஒரு அழிவு நடவடிக்கை இல்ல, அது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை. நம்ம இம்யூன் சிஸ்டம அடக்குற மருந்துகளை கொடுக்கும்போது அந்த துப்புரவு பணிய வலுக்கட்டாயமா நிறுத்துறோம். இது குப்பை தேங்கி கிடக்கிற ஒரு இடத்துல துப்புரவு தொழிலாளர்களை வேலை செய்ய விடாம தடுக்கிற மாதிரி. வாவ். அப்போ இந்த தர்க்கத்தின்படி இன்சுலினோட பங்கு என்ன? இன்சுலினை ஒரு தற்காலிக ஊன்றுகோல் மாதிரி பார்க்கணும்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. ஊன்றுகோலா? நடப்பார். அது அவர் நடக்கிறதுக்கு உதவுறதோட அடிபட்ட காலுக்கு ஓய்வையும் கொடுக்குது. அந்த ஓய்வு நேரத்துல தான் அந்த கால் குணமாகும். அதே மாதிரி நம்ம வெளியில இருந்து இன்சுலின் கொடுக்கும்போது இன்சுலினை சுரக்க வேண்டிய சுமை கணையத்து மேல இருந்து குறையுது. அந்த ஓய்வு நேரத்துல குடலை சுத்தம் செஞ்சு கழிவுகளை குறைக்கிற மாதிரி மத்த வேலைகளை நாம செய்யும்போது கணையம் தன்னைத்தானே சரி பண்ணிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ இன்சுலின் எதிரி இல்ல? இன்சுலின் எதிரி இல்ல, ஆனா அது மட்டுமே தீர்வுன்னு நினைக்கிறது தான் பிரச்சனைங்கிறது தான் இதோட கருத்து. இந்த அணுகுமுறை உடல் நலத்தை மட்டும் பார்க்காம மனநலத்தையும் கணக்கில் எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. குறிப்பா குழந்தைங்க கிட்ட இருக்கிற பயம், சாப்பாட்டை வலுக்கட்டாயமா ஊட்டுறது, ஹாஸ்பிட்டல் சூழல் கொடுக்கிற அதிர்ச்சி, இந்த மாதிரி மன அழுத்தங்கள் கூட இன்சுலின் எதிர்ப்பை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அதிகரிக்குன்னு சொல்லுது. குழந்தைங்கள ஒரு நோயாளி மாதிரி நடத்தாதீங்கன்னு சொல்றது எவ்வளவு முக்கியமான ஒரு அறிவுரை.
மன அழுத்தத்துக்கும் நம்ம உடம்புக்கும் இருக்கிற தொடர்பு நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமானது. நம்ம பயத்திலேயோ பதட்டத்திலேயோ இருக்கும்போது கார்டிசோல் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் உடம்புல அதிகமா சுரக்கும். இந்த ஹார்மோன்ஸ் நேரடியா ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும். ஒரு 7 வயசு குழந்தைய கற்பனை பண்ணி பாருங்க. பிறந்த நாள் பார்ட்டியில ஒரு கேக் துண்டு சாப்பிட்டா உடனே ஊசி குத்தணுங்கிற நிலைமை. கொஞ்ச நாள்ல அந்த குழந்தைக்கு சாப்பாடுங்கிறது சந்தோஷம் கொடுக்கற விஷயமா இல்லாம பயம் கொடுக்கற விஷயமா மாறிடும். ஆமா, அது ரொம்ப கஷ்டமான நிலைமை. இந்த மனநிலையோட சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பயமில்லாத இயல்பான ஒரு சூழலை உருவாக்குறது சிகிச்சையோட ஒரு முக்கியமான பகுதி இந்த சோர்ஸ் நம்புது. அப்போ இந்த முழு செயல்முறையையும் ஒரு 4 படிநிலைகளா அந்த ஆதாரம் முன்வைக்குது இல்லைனா? ஆமா, ரொம்ப தர்க்க ரீதியான ஒரு படிப்படியான முன்னேற்றம் அது. படி 1, இன்சுலினோட உதவியோட சாப்பாட்டுக்கு சரியான இடைவெளி விட்டு கணையத்துக்கு ஓய்வு கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஓகே, முதல் படி. படி 2, கழிவுகளை உருவாக்காத எளிமையான உணவுகளுக்கு மாறி உடம்புல நச்சுக்கள் சேர்றத குறைக்கிறது. சரி. படி 3, குடல் மற்றும் கல்லீரல் மாதிரி முக்கிய உறுப்புகளுக்கு முழுமையான ஓய்வு கொடுத்து உடம்போட உள் சுத்திகரிப்புக்கு உதவுறது. படி 4, இந்த நிலைமையை அடையும் போது உடம்பே தன்னை சரி செய்யும் நிலைக்கு வரும். அப்போ இன்சுலினோட தேவை படிப்படியா குறைய வாய்ப்பிருக்குன்னு சொல்லுது. இது ஒரு தர்க்க ரீதியான பாதை. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதுல இருந்து நமக்கு கிடைக்கிற பெரிய டேக்அவே என்னன்னா, இந்த சோர்ஸ் மெட்டீரியலோட பார்வையில டைப் 1 டயபெட்டிஸ்ங்கிறது சரி செய்யவே முடியாத ஒரு அழிவு நோய் இல்ல. அது கணையத்தோட சோர்வு, அடைப்பு மற்றும் ஓய்வின்மையோட ஒரு விளைவு. உடம்புக்கு தேவையான சரியான சூழலையும் ஓய்வையும் கொடுத்தா அது தன்னைத்தானே சரி பண்ணிக்க முயற்சி பண்ணும். ஒருவேளை 100% மீட்பு எல்லாருக்கும் சாத்தியம் இல்லைனாலும் நோயோட தீவிரத்தை கட்டுப்படுத்தி இன்சுலின் சார்பு ரொம்ப குறைஞ்ச அளவுல வச்சுக்க முடியுங்கிறதே ஒரு பெரிய நம்பிக்கையான செய்தி. ஆனா அதே நேரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கையும் அந்த ஆதாரம் முன்வைக்குது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம ரொம்ப அழுத்தமா இங்க பதிவு பண்ணணும். நாம இங்க பேசின கருத்துகள் எல்லாமே உடம்பு எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு மாற்று பார்வைய புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். பல வருஷமா இன்சுலின் எடுத்துட்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ சரியான மருத்துவ ஆலோசனை இல்லாம திடீர்னு இன்சுலினை நிறுத்த முயற்சி பண்றது கிரிய ஆபத்தானது. ஆமா, அது உயிருக்கே ஆபத்தா முடியலாம். அததான் பொறுமையும் தகுந்த மருத்துவ கண்காணிப்பும் மிக மிக அவசியம். இந்த வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்யும்போது சக்கரை அளவுல பெரிய ஏற்ற இறக்கங்கள் வரலாம், உடம்பு சோர்வாகலாம். புரியுது. அந்த நேரத்துல உடம்புக்கு ஓய்வு கொடுத்து மெதுவா படிப்படியா தான் எந்த மாற்றத்தையும் செய்யணும். அந்த சோர்ஸோட கடைசி வரி எல்லாத்தையும் தெளிவா சொல்லுது. இன்சுலின் எதிரி அல்ல, ஆனால் அதை தானாக நிறுத்துவதுதான் ஆபத்து. இதை எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். நிச்சயமா. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்துருக்கணும் நம்புறேன். இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த உரையாடல் முழுக்க நாம கணையத்தோட சோர்வு மற்றும் அடைப்பு பத்தி பேசணும். நம்மளோட இந்த நவீன வாழ்க்கை முறையில கணையத்தை தவிர நம்ம உடம்புல வேற எந்தெந்த உறுப்புகள் அல்லது அமைப்புகள் இதே மாதிரியான சோர்வு மற்றும் அடைப்பு நிலைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க.